சொன்னோம். சரி, இப்பதான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கே வராங்க. சம்பவ இடத்தை நெருங்கிட்டாங்க. இப்ப அடுத்தது தாவேகாவை வந்து நாங்க வீழ்த்தணும். அதற்கு நாங்க திமுக கூட கூட்டணி சேர்ந்துரும். இது ஒரு நிலைப்பாடா? திமுக ஆதரவா நாங்க பேசுவோம். இது ஒரு நிலைப்பாடா? ஆனா நல்ல காம்பினேஷன். கூட்டணி யாரோடய சேரன்னு சொல்ல நல்ல காம்பினேஷன். பதறாதீங்க வர. கூட்டணினா வந்து தேர்தல் கூட்டணி மட்டும் தான் இருக்குதா? தேர்தலை தாண்டி ஒரு நட்பு கூட்டணி கிடையாதா? ஏன் அப்படி எதுவும் இருக்க கூடாதா? ஏன் நீங்க அதை வந்து எல்லாமே நீங்க தேர்தல் கூட்டணியாவே எடுத்துக்கிறீங்க? ஒரு நட்பு ரீதியாக ஒரு கூட்டணி இருக்க கூடாதா யாருக்கும்? அப்படி எடுத்துக்கங்க. அது வந்து சொல்றேன். பின்ன நீங்க ஓட்டு கேட்டீங்களா அந்த மாதிரி தான். இல்ல இல்ல இதுல இளைஞர்கள் ஏன் வந்து உங்களை இது வரைக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கல அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. அண்ணன் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, கிருஷ்ண பரமாத்மா, கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஈவ் டீசிங்கில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இடத்துல பேசுறாரு. உண்மையாகவே மானம் ரோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அண்ணன் பேசினார். ஆனா இன்னைக்கு அந்த மாயோன் தான் எங்களுடைய மூதாதையர். இது அண்ணன் பேசுனது. ஐயா கேப்டன் விஜயகாந்த் பத்தி என்ன பேசுனாங்க? நல்ல கண்ண ஐயாவோட கம்பேர் பண்ணி என்ன பேசுனாங்க? ஆனா இப்ப என்ன பேசுறாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வேணாலும் ஆட்சியில் வேணாலும் ஆளாம இருக்கலாம், மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார்.